மேல உள்ள இந்த பிக்சரை கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கான பெட், பல நாள் துவைக்காம அழுக்கா இருக்கிற ஒரு பெட்ஷீட், ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருந்த ஒரு பில்லோன்னு சொல்லி சில ஐட்டம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா வோட்கா பாட்டில், சிகரெட் பட், அவ்வளவு ஏன் காண்டம்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கா. இந்த பெட் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெட்டை வந்து யூஸ் பண்ணது ஒரு ஆர்டிஸ்ட், டிராசி எமின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஒழுங்கா சாப்பிடாம வெறும் வோட்கா மட்டும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் கண்டிஷன்ல இந்த பெட்ல 4 நாட்கள் தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை ரிகவர் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமா. ட்ரேசி எமின்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெட் அலங்கோலமா இருக்கிறத பார்த்து பல நாள் ரசிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட டிப்ரெஷன் காலத்துல இந்த பெட் தான் என்ன வந்து காப்பாத்துச்சு, இதுல இருக்கிற பொருட்கள் தான் என்ன வந்து நிம்மதியா இருக்க வச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இதை வந்து நான் ஏலத்துக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சேரிட்டிக்காக வந்து ஏலத்துக்கு விடுறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன், அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ண முடியும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த அழுக்கு பெட்டும் அழுக்கு பெட்ஷீட்டும் பக்கத்துல இருக்கிற அந்த வோட்கா பாட்டிலும் வந்து யாரோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்க நான் வரை. நன்றி, வணக்கம்.